அனைவருக்கும் வணக்கம். அன்னை டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் இன்றைய 10 கணக்குகளை பார்க்கலாம். கணிதத்தோடு எப்பொழுதும் இணைந்திருப்போம். நம்முடைய இந்த காலத்தை வென்று நீங்கள் அரசு பணியில் சேர்வோம் என்ற நம்பிக்கையோடு இன்றைய கணக்குகளை பார்க்கலாம். முதல் கணக்கு என்ன அப்படின்னு பாருங்க. A housewife saved rupees 2.50 in buying an item and sale. If she spent rupees 25 for the item, approximately how much percent she saved in the transaction? ஒரு பொருளை வாங்கியதில் ஒரு குடும்ப தலைவி ரூபாய் 2.50 சேமிக்கிறார். அந்த பொருளுக்கு ரூபாய் 25 செலவழித்தால் அவர் எவ்வளவு சதவீதம் தோராயமாக சேமிக்க இயலும்? சிம்பிள். செலவு செஞ்சது 25 ரூபா, அவர் சேமிச்சது 2.50. ஸோ மொத்தத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சேர்த்துக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன அப்படின்னா மொத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27.50 ரைட்டா? ஸோ எதுக்கான பர்சன்டேஜ் சேவிங் எவ்வளவு? 2.50. சரிங்களா? ரைட். இதுக்கு தான் வந்து சதவீதம் கேட்குறாங்க. சதவீதம் அப்படின்னாலே 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அட் த சேம் டைம் இதுக்கு முன்னால் என்ன சொல்கிறேன்னா இது ரெண்டுக்கும் எது பார்த்தீங்கன்னா இது 5050 100ஆல மல்டிப்ளை ஹோல் நம்பர் ஆக்கிடுங்க. அப்போ இதை முழு நம்பர் ஆக்கும்போது என்ன ஆயிரும்? இது 215 ஆயிடும். இது 2750 அப்படின்னு ஆயிடும் இன்ட்டு 100. சரிங்களா? ஸோ சைபர் கட் பண்ணிருங்க. 5 5 25. இது 5 5 25. ரிமைண்டர் என்னது? 2. 5 5 25. சரிங்களா? அப்போ 1 5 is 5. 11 5 55. ஸோ இப்போ ரிசல்ட் இஸ் என்ன கிடைக்குதுன்னா 100 divided by 11. ஸோ இப்போ என்னன்னா 9 11 99. ரிமைண்டர் 1 divided by 11 பர்சன்டேஜ் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து நமக்கு கிடைச்சது. ஸோ 9 11 99, மீதி 1/11 அப்படின்னு போட்டேன். சரியா? ரைட். இப்போ என்ன அப்படின்னா நியரஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். ரைட்டா? அது வந்து இப்போ நான் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதனால தான் ஆப்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ அப்ராக்சிமேட்டை பாருங்க. அப்புறம் 9 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ 9 தான் வந்து அப்ராக்சிமேட் பர்சன்டேஜாக இருக்கு. ஸோ நம்ம என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 9 அப்படின்றது தான் சரியான விடையாக நாம் தேர்ந்தெடுக்கிறோம். சரிங்களா? ரைட்டா? ஸோ இதான் வந்து approximation அப்படின்னு கேட்டாங்க. ஸோ the 9% is the approximation. ஓகே. நெக்ஸ்ட் லெவல் போனால் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which one of the following shows the best percentage? இது எது சிறந்த சதவீதமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பொதுவாக என்னடா இது பொதுவாக வேற ஏதாவது சாப்பிட்றதுல எது பெஸ்ட்டுன்னு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா இதில் பெஸ்ட் பர்சன்டேஜ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் யோசிக்கணும். ஈஸி தான் பாருங்க. ஸோ பெஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. இது ஃப்ராக்ஷனில் வர்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் ஆகுற மாதிரி இருக்குது. இதுவும் ஃப்ராக்ஷனில் வர்ற மாதிரி இருக்கு. சைபர் கட் பண்ணீங்கன்னா ஃப்ராக்ஷன், இதுவும் ஃப்ராக்ஷனில் வரும். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் எடுங்க. 425 divided by 500 into 100. ஸோ சைபர் 15 is 5. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பைசா 40, 5 பைசா 25. என்ன வருது? 85%. ஸோ இதை விட இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் வருது. ஒன்று. ரெண்டாவது இந்த 3 ஆப்ஷனுமே இதை விட கம்மியாக வருது. ஸோ அதனால இதுதான் பெஸ்ட் பர்சன்டேஜ். ஓகேயா? ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஷோஸ் த பெஸ்ட் பர்சன்டேஜ்ன்றாங்க. 425. இதோட ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா 425 divided by 500. இதான் வந்து ஆன்சர். ஓகே. இதான் வந்து பெஸ்ட் பர்சன்டேஜா இருக்கும். சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதாவது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 9%. ஓகே. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. தேர்ட் கொஸ்டின், தட் இஸ் வெரி சிம்பிளஸ்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்க. சரிங்களா? தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா அதாவது 5%, அதாவது 1625%. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1625%, 5% எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை பாத்தீங்கன்னா இந்த 1600க்கு 25% போடுங்க. சரிங்களா? 1600க்கு 25%. ஸோ இதை கட் பண்ணிடுங்க. சரிங்களா? கட் பண்ணிட்டீங்கன்னா 16 5 80. சரிங்களா? 32 400. சரிங்களா? 16, அதாவது இது 1600க்கு 25% போட்டாச்சு.
இதுல இந்த வேல்யூல 5% இன்ட்டு 5 டிவைடட் பை 100. ஸோ கட் பண்ணீங்கன்னா என்ன அப்படின்னா 20 அப்படின்னு வரும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் எஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. திஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகேயா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஃபோர்த் கொஸ்டின். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் 0.15% of 33 1/3% of rupees 10,000 yes அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரூபாய் 10,000-இல் 33 1/3% இன் 0.15% எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணு கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம இதை கண்டுபிடிக்கணும். அப்படி என்ன சார் அப்படின்னா 10,000 போடுங்க. ஸோ நீங்க இது வந்து பர்சன்டேஜ்னு சொல்றாங்க. இதை நான் கிராஸ் பண்ணுங்க. 99 + 100 100/3 டிவைடட் பை 100. ஏன்னா இந்த பர்சன்டேஜ் இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம போட்டுக்கணும். முதல்ல இந்த வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது இது கட் ஆயிடும். கட் ஆயிடுச்சுன்னா நான் எப்படி போறேன்னு பாருங்க. 100 × 100 டிவைடட் பை 3. ஓகே. ஸோ இந்த வேல்யூ இதுக்கு இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இது 0.15 டிவைடட் பை 100. அதாவது இதோட பர்சன்டேஜ். ஸோ நான் ஈக்குவலண்டா எழுதுறேன்னு நினைக்க கூடாது. நான் ஒரே ஸ்டெப்ல எழுதுன்றதுக்காக செய்யறேன். முதல்ல இந்த வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இதை டைரக்டா நான் அப்படியே போட்டுக்கிறேன். சரிங்களா? சரி, என்னடா சார் இதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு அப்படியே ஆப்ஷன் இல்லை. நான் அப்படியே கண்டினியூஸா சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ரைட். இது வந்து ஸ்டெப் மார்க் நமக்கு இல்லாதனால நம்ம ஆன்சர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். அதனால முதல்ல இதுக்கு இதை கண்டுபிடிக்கிறோம். அதோட 0.15% நான் போடுறேன். ஓகேயா? ரைட். ஸோ இப்போ என்னன்னா இதை கட் பண்றேன். 1 இது 0.053 சார் 15. இந்த 100 இந்த 100 கட் ஆயிடுச்சு. இது 2 சைபர் இருக்கு. 2 ஸ்தானம் தள்ளி வரும்போது வெறும் 5 அப்படின்னு வரும். ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் சரிங்களா 5. ஸோ இதான் வந்து ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ ஐந்தாவது கேள்வி. சூப்பரான கேள்வி. வாட் இஸ் 25% of 25% equal to 25%? 25% என்ன? ஸோ இதான் வந்து அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. கொஞ்சம் குழப்புற மாதிரி நினைச்சுக்காதீங்க. ஈஸி தான். முதல்ல என்னது 25%. 25% அப்படின்னாலே 25/100. இதுக்கு 25%. ஸோ 25/100. சரியா? இது அப்படியே நியூமரேட்டர் அப்படியே பெருக்கிடுங்க. 25 25 625 டிவைடட் பை 100 × 100. அதாவது 10,000. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இது எத்தனை சைபர் இருக்கு? 4 சைபர் இருக்கு. 4 சைபர் தள்ளி புள்ளி வைங்க. 0.0625. ஓகேயா? இதான் ஆன்சர். சரிங்களா? நீங்க கட் பண்ணாதீங்க. கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு சிரமமா இருக்கும். சரிங்களா? ஸோ த ஆன்சர் 0.625. கட் பண்ணீங்கன்னா அப்புறம் திரும்ப நீங்க டிவைட் பண்ணிட்டு இருக்கணும். தேவையில்லாத வேலை. ஸோ இது ஈஸியா பண்ணிடலாம். ஓகே. திஸ் இஸ் ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், அதாவது ஆறாவது கேள்வி. அருமையான கேள்வி. 4598 இஸ் 95% ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4598 என்பது எதனுடைய 95% அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நீங்க ஈஸியா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கண்டுபிடிக்கணும். எதனுடைய 95%? இதோட ஒரிஜினல் வேல்யூ, அதோட பேசிக் வேல்யூ கேட்கிறாங்க. அப்ப என்ன அப்படின்னா x × 95% இஸ் ஈக்குவல் டு 4598. இது சிம்பிள் தானே. நமக்கு என்ன தெரியும்னா, ஸோ ஏதோ ஒரு நம்பர்ல 95% இந்த வேல்யூ அப்படின்னா அதோட ஒரிஜினல் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? சரி, நகட்டுங்க. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 4598 × 100 டிவைடட் பை 95 அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? கட் பண்ணலாமா? அப்போ 5 டேபிளால கட் பண்ணீங்கன்னா 1595. 15 is 5, 9 5 are 45. ஸோ இது
20 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது சாதாரண டிவிஷன் 4598. ஸோ இது 90. ஸோ 2 19s are 38. ஸோ இங்க என்ன வருது 7. 15 8 போச்சுன்னா 7. இது 79. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டைம்ஸ் போடுறீங்களா? 4 9 36 3 4 1 4 3 7. ஸோ இப்போ என்ன வரும் 3 ஒரு 8. ஸோ இப்போ எத்தனை டைம்ஸ் 2 டைம்ஸ் 38. ஸோ 0 வந்துடுது. ஸோ இப்போ ரிசல்ட் என்ன வரும்னா 242 into 20. ஸோ என்ன 0 4 8 4. ஸோ திஸ் இஸ் எக்ஸ். ஸோ அதோட ரூட் வேல்யூ என்னவா இருக்கும்? ஆன்சர் இஸ் 4840. இதுல தான் 95% இந்த வேல்யூ வரும். ஓகே, திஸ் இஸ் 6th question answer. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அடுத்த கொஸ்டின் 7th question. ஸோ 7வது கேள்வி, if rupees 2800 is 2/7% of the value of a house, the worth of the house in rupees is அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது ஒரு வீட்டின் மதிப்பில் 2/7% ரூபாய் 2800 எனில் அந்த வீட்டின் மதிப்பு என்ன? மொத்த மதிப்பு என்ன அப்படி வச்சுக்கோங்க. மதிப்பு என்ன? சரிங்களா? ரைட். ஸோ இப்போ என்ன சார் அப்படின்னா நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணீங்கன்னா போதும். அதே தான், சேம் வேல்யூ தான். பட் என்ன அப்படின்னா ஒரிஜினல் வேல்யூ அந்த வீட்டோட வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா 2/7%. இங்க பாருங்க, இந்த 2/7/100 போடணும். இஸ் ஈக்குவல் டு இந்த மொத்த மதிப்புல 2/7% எவ்வளவாமா? 2800 ரூபாயா. சரிங்களா? இப்போ நீங்க அதை மேல அனுப்பிட்டீங்கன்னா எக்ஸ் 2/7 is equal to 2800 into 100 அப்படின்னு ஆயிடும். ஸோ இதை அப்படி போச்சுன்னா இந்த பக்கம் ரெசிப்ரோக்கல் ஆயிடும், 7/2 ஆயிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து பார்த்தீங்கன்னா 2800 into 100 into 7/2 அப்படின்னு ஆயிடும். சரியா? அப்போ 1 2 4 8. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஸோ இப்போ இது 0 0 0 0 எழுநாங்க 28 மீதி 2 9. ஸோ 9,80,000 அப்படின்னு வரும். ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா 9,80,000 அப்படின்னு வரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ ஈஸியஸ்ட் கொஸ்டின் பட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். அதாவது கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ரூட் 784 பிளஸ் கொஸ்டின் மார்க் அப்படின்னு கொடுத்துட்டு 78% ஆஃப் 500 அப்படி கொடுத்துருக்காங்க. 78% ஆஃப் 500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்ல 500 78% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேமஸ் தான் 784 கொஸ்டின் மார்க். ஸோ நம்ம எப்படி சொல்லுவோம், என்ன இது இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் எக்ஸ்ன்னு வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, பிளஸ் இது 784. இது என்னன்னா 500 into 78 divided by 100, right? So 0 0 cut பண்ணிடுவோம். 2 0 2 0. Okay, 5 8s are 40, remainder 4. 5 7s are 35 plus 4 39. இத வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரூட் எடுப்போமா? So 784. So 2 32 6. So 1 9. So 2. Next 2 1 9 2 18 6 12. So 2 9 2 18 8 2 16. 2 4 2 8 9 2 18 7 7. ஸோ இது ரெண்டுக்கு இது ரெண்டுக்கு இது ரெண்டுக்கு. ஸோ இப்போ எடுத்தோம் அப்படின்னா 2 2 4 4 28. ஸோ 28 பிளஸ் எக்ஸ். ஸோ இது அங்கிட்ட அனுப்பிடலாமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 390 மைனஸ் 28 அப்படின்னு ஆயிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 362. சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் அந்த கொஸ்டின் மார்க் வேல்யூ என்ன?
362 அப்படின்னு இருக்கும். திஸ் இஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th கொஸ்டினோட ஆன்சர். ஓகேயா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. சோ தட் நெக்ஸ்ட் 9வது கேள்வி ரொம்ப சூப்பரான கேள்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான கேள்வி பாருங்க. 9th question. If 120 is 20% of a number, then 120% of that number will be. ஒரு எண்ணில் 20% 120 எனில் அந்த எண்ணின் 120% எவ்வளவு? சரிங்களா? சோ இப்போ இது ஒரு ஈஸியான क्वेश्चन தான். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது நம்ம ஏற்கனவே பேசிக் நம்ம கான்செப்ட் படி, பட் அதுல ஒரு செகண்ட் ஸ்டெப் மாதிரி வச்சுக்கலாம். எப்படின்னா ஒரு நம்பர் அப்படின்னு தெரியாது. சோ அது x ன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பர்ல 20%, அப்ப 20/100, அதோட வேல்யூ 120. சரிங்களா? அப்ப நீங்க இதை கிராஸ் பண்ணுவீங்க. அப்ப x = 120 × 100. இது என்ன கீழே வந்துரும். அப்ப 20. ரைட்டா? ஒரு சைபர் கட் பண்ணுங்க. 1 6. சோ x வந்து என்னன்னா 600. சரிங்களா? அந்த நம்பர் அப்ப இதோட வேல்யூ ஒரிஜினல் வேல்யூ கிடைச்சிருச்சு இல்லையா? இந்த நம்பர்ல 600ல 120% எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 120% அப்படின்னா 120 / 100. சோ 0. சோ 6 12 72. சோ 720 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? சோ the answer is 721. அத கிடைச்ச நம்பர்ல 120% எவ்வளவு? 720 அப்படின்னு கிடைக்கும். ஓகே? This is a 9th question. Okay. The last question பாருங்க. The last question, the 10th question அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி கேள்வி. If 35% of a number, 35% of a number is 175, then what percent of 175 is that number? Okay. ஒரு எண்ணில் 35% 175 எனில் 175இல் எத்தனை சதவீதமாக 175இல் எத்தனை சதவீதமாக அந்த எண் இருக்கும்? சரிங்களா? சோ இது ஒரு என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, மிகவும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி அப்படின்னு சொல்லலாம். சேம் மெத்தடாலஜி தான். அதாவது நம்ம ஏற்கனவே பண்ணது மாதிரி தான். ஒன்றும் புதுசா குழப்புற மாதிரி இல்ல. ஒரு நம்பர் தெரியாது. சோ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நம்பர் எக்ஸ், இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னா, இது 35%, 35 / 100 is equal to 175. சோ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது x is equal to 175 × 100 divided by என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 அப்படின்னு வரும். சரிங்களா? சோ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. சரியா? ஒரு 7 5 35, 3 5 15, மீதி 2 5 5 25, 1 7. இது பாத்தீங்க அப்படின்னா 5 35. சோ x ஓட வேல்யூ என்ன? 500. சோ இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 175 எத்தனை பர்சன்டேஜ்? போன தடவை என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வேல்யூல 120% கேட்டாங்க. அது 120% எவ்வளவுன்னு. இப்ப அந்த பர்சன்டேஜை கேட்கறாங்க. இதான் நீங்க இதுல குழப்பாம புரிந்து கொள்ள வேண்டியது. சரிங்களா? அப்ப என்னன்னா 175 இன்ட்டு அந்த பர்சன்டேஜ், அதான் இதை y ன்னு வச்சுக்கோங்க, divided by 100 is equal to இந்த டோட்டல் வேல்யூ 500.
புரியுதா இப்போ உங்களுக்கு? இதுதான் வந்து நம்ம இதுல என்னன்னா இதுதான் சூட்சமம். இந்த பெர்சன்டேஜ் கேட்கறாங்க. இந்த வேல்யூ வச்சுட்டு நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இத மேல அனுப்புங்க. சோ இப்போ y is equal to என்ன ஆகும் பாருங்க, 500 into 100 divided by 175 அப்படின்னு ஆயிடும். சரிங்களா? சோ இந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா வந்துருச்சு. சோ இப்போ என்ன அப்படின்னு பாருங்க. சோ இது 3 15 5 25. சோ 5 50 100 வந்துரும். 7 35 2 10. சோ y is equal to 2000 அப்படின்னு வருமா? by 7. சோ இப்போ என்ன அப்படின்னா இதை நீங்க கட் பண்ணுங்க. சோ 20ல 7 14, மீதி 6, 8 56, மீதி 4, 5 35, மீதி 5 by 7. சோ ஒன்னு क्वेश्चन என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அது என்ன percentage அப்படின்னு கேட்டாங்க. சோ அது இந்த percentage தான் இருக்கும். சோ therefore answer is so 285 5/7 percentage அப்படின்றத தான் இது என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த சதவீதமாக அந்த எண் அப்படின்னு கேட்டா இதுல எண் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா அவங்க எண் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சோ அந்த நம்பர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல இருக்கிற நம்பர் மட்டும் இது. சரிங்களா? ஓகேயா? புரிஞ்சா? ரைட். சோ இவ்வளவுதான் வந்து இது 10th क्वेश्चन. சோ உண்மையே பாத்தீங்கன்னா ஒரு 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 என்ன சொல்றது அப்படின்னா தொடர்ச்சியா ஒரு டாபிக் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஈஸியான டாபிக்கா வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இப்போ ஓரளவுக்கு நம்ம முடிச்சிட்டோம். நம்ம அடுத்த வாரம் திங்கட்கிழமை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலான அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டா இன்னும் நல்ல நல்ல சம்ஸ் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தினம் ஒரு நல்ல 10 கணக்குகளோட புதிய 10 கணக்குகளோட புதிய உத்வேகத்தோட நம்ம திங்கட்கிழமை அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சந்திக்கலாம். இன்றைக்கு நடத்தப்பட்ட அத்தனை கணக்குகளையும் நன்றாக பார்த்து அதை நல்ல பயிற்சி செய்து அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த இனிய வகுப்பை இனிதே நிறைவு செய்ய மீண்டும் திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் காசி, நீங்கள் பயிற்சியாளர்கள். நன்றி, வணக்கம்.